ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ பாரிஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ பாரிஸ் வந்த உடனே ரொம்ப ரொம்ப வெயில், அதனால் நாங்கள் வந்துட்டு தர்பூசணி வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த பீஸ் வந்து குட்டி குட்டி பீஸ் தான், இதெல்லாம் 10 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வாங்கிட்டு பாப்பா வந்து பலாப்பழம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு ஒரு 20 ருபீஸ்க்கு பலாப்பழம் வாங்கிட்டு நாங்கள் தர்பூசணி வாங்கி சாப்பிட்டோம். ஸோ வெயில் இப்போலாம் யாருனாலும் மனுஷங்களால தாங்கவே முடியறதில்ல, அவ்வளோ வெயில் வருது. பாப்பா கொஞ்சம் கொடுத்தா கூட வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வாட்டர்மெலன் சாப்பிடும்போது வெயிலுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாம், கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கலாம். ஸோ அதனால் 20 ருபீஸ்க்கு மட்டும் நம்ம வந்து பலாப்பழம் பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவ்வாவும் நானும், அதாவது பாட்டியும் நானும் வாட்டர்மெலன் வாங்கிட்டோம். அங்கேருந்து நாங்கள் பாரிஸ்க்கு தான் வந்திருக்கோம். சவுகார்பேட்டை பாரிஸ்க்கு நடந்து போகலாம், சின்ன சின்ன பர்ச்சேசிங் பண்ணலாம் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ என்னென்ன பர்ச்சேசிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் நிறைய ஷார்ட்ஸ் போட போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நானும் ஒரு பீஸ் வாங்கி கடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து நான் வந்து பாரிஸ் கார்னருக்கு வந்தாச்சு. நாம் இப்போது பாரிஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பாரிஸ் கார்னருக்கு, அதாவது சவுகார்பேட்டுக்கு நடந்து போகிற வரல 10 ருபீஸ் ஐஸ்கிரீம்னு சொல்லி ஒருத்தர் சத்தம் போட்டுருந்தாங்க. என்னங்க இது 20 ருபீஸ் 15 ருபீஸ் இருக்குது, இது 10 ருபீஸ் எவ்வளோ இருக்கும், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி பாப்பா கொடுத்தாச்சு. பாப்பா பலாப்பழத்தை கொடுத்துட்டு ஐஸ்கிரீம் வாங்குவான்னு பார்த்தா கொடுக்க மாட்டேன்றா அந்த ஒரு பீஸை. அவள் சாப்பிட்டதுக்கப்புறமா அப்படியே சரி நம்மளும் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறாங்க. அந்த கொட்டையை எடுக்கிறதுக்கு கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. அதை எடுத்து கொடுத்ததுக்கப்புறமும் நல்ல குவான்டிட்டியில் நல்லா தான் இருக்குது, ஐஸு ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. பாப்பா அப்படியே சாப்பிட்டுட்டு ஜாலியாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த 10 ருபீஸ் போர்டை உங்களுக்கும் காமிச்சிடலான்னு சொல்லிட்டு உங்களுக்கும் காமிக்கிறேன் பாருங்கள். 10 ரூபா தாங்க இந்த ஐஸு. உங்கள் ஏரியாவில் இது எவ்வளோன்னு சொல்லி சொல்லுங்கள். பாரிஸ் பஸ் ஸ்டாண்ட்லேயே இது காஸ்ட்லியெல்லாம் இல்லைங்க, கம்மியாக தான் நிறையா கிடைக்கிது. அப்படி இருந்தோம் பாப்பா கிட்ட கொஞ்ச நாளும் வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. அப்படியே கொஞ்சம் பெருசாக கடிச்சிக்கிட்டேன். எனக்கு தரவே மாட்டேன்றான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் எல்லோரும் வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டியும் கேட்கலான்னா கொடுத்துட்டான். என்ன ஒரு நல்ல மனசு பாப்பாவுக்கு. நம்ம பாரிஸ்லலாம் ஃப்ரூட்ஸ்லாம் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நம்ம ஏரியாலலாம் ஒரு ஸ்ட்ராபெரி பேக்கெட் பார்த்திங்கன்னா 70 ருபீஸ், 80 ருபீஸ், 100 ருபீஸ், 60 ருபீஸ் அந்த மாதிரி. ஆனால் இங்கே ஒரு ஸ்ட்ராபெரி பேக்கெட் வந்து 40 ருபீஸ், 3 ஸ்ட்ராபெரி எடுத்தோம்னா 100 ருபீஸ். அதை 100 ருபீஸ்க்கு வாங்கிட்டு பாட்டி அம்மாவுக்கு நம்ம வியாபாரம் பண்ணோன்னு சொல்லிட்டு என்னோட அம்மா பட்டாணியும் ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. எல்லா காய்கறியும் சரி, எல்லா கீரை, எல்லா ஃப்ரூட்ஸும் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. இன்னும் ஐஸ் சாப்பிட்டு முடிக்கல நம்ம பாப்பா குட்டி. அப்படியே வந்து சப்போட்டா வாங்கலாம்னு சொல்லி வந்துட்டாங்க. 2 கிலோ 50 ரூபா. சப்போட்டா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அவரே நல்ல நல்ல பழமாக பார்த்து எடுத்து போட்டுட்டாரு. அதையும் நம்ம 2 கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம ஃப்ரீ பழம் வாங்கலைன்னா எப்படிங்க, அதனால் ஒரு பீஸு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ பழம் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தா அடடா சூப்பராக இருக்குங்க. வெயிலுக்கு நான் வந்து கிளாஸை தொடச்சி இப்படி ஆயிடுச்சுங்க. பாப்பாவுக்கு கை கழுவிட்டேன்னா அந்த தண்ணியிலே கிளாஸ் தொடச்சி இந்த மாதிரி ஆயிடுச்சு லென்ஸு. ஸோ அதை கோச்சிக்காதீங்க. பேக் கேமரா கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. பாப்பாவுக்கு ஒரு ஃப்ரீ பழம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. நாம் பாரிஸ்க்கு வந்தாலே சவுகார்பேட்டுக்கு போய் அண்ணன் கடையில் லெஸ்ஸி குடிக்காமல் வேறு வேலையே பார்க்கறதில்லைங்க. ஃபஸ்ட்டு இந்த பெரிய டம்ளரில் 1/2 டம்ளர் கொடுப்பாங்க. இது வந்து 90 ருபீஸ். 90 ருபீஸ்க்கு அப்படியே கூலிங்காக உள்ள ஒரு பால்கோவா மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு ஃபுல்லாக கெட்டியான லெஸ்ஸி கொடுப்பாங்க. குங்குமப்பூ லெஸ்ஸி சூப்பராக இருக்கும். பாப்பா ஃபஸ்ட் டைம் குடிக்கிறாங்க. ஸோ இந்த ஷாப்பில் வந்து நாங்கள் எப்போவும் குடிச்சிட்டு தான் பர்ச்சேசிங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி வந்து வர வரல ஐஸ்கிரீம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ ஃபுல் வீடியோ வந்து என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா வெயிலுக்கு அப்படியே அமிர்தமாக இருக்கும். நம்ம எவ்வளோ லெஸ்ஸி குடிச்சிருப்போம், ஆனால் இந்த லெஸ்ஸி வேறு லெவலில் இருக்கும். இவங்க நிறைய அவார்ட்லாம் கூட வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த பெரிய டம்ளர் ஃபுல்லாக 120 130 ருபீஸ், ஆஃப் டம்ளர் வந்துட்டு 90 ருபீஸ். பாப்பா ஃபஸ்ட் டைம் குடிக்கிறதுனால ஃபஸ்ட்டு குடிக்கும்போது இந்த டேஸ்ட் வந்து பிடிக்கல. அதுக்கப்புறம் குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப விரும்பி குடித்தாங்க. ஃபஸ்ட்டு வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஏதோ கலராக இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி குடிமா அப்படின்னு குடிக்கும்போது பாருங்கள் எடுக்கவே இல்லை. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த சைடு பாரிஸ் சைடு வந்தீங்கன்னா இவர் தான் வந்து ஓனர். ஸோ இந்த அண்ணா கடையில் வந்துட்டு இந்த லெஸ்ஸி குடிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய நாளாக, அதாவது நிறைய வருஷக்கணக்காக இவங்க வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே சென்னையில் இருந்துட்டு மும்பை போகணும், சூரத் போகணும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆசையோடு இருக்கீங்களா? அதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணவே பண்ணாதுங்க. அதுக்கு தான் இருக்கவே இருக்குது. நம்ம பாரிஸ் கார்னர்லேருந்து சவுகார்பேட்டை ஸ்ட்ரீட்க்கு தாங்க நாங்கள் இப்போ வந்திருக்கோம். இங்கே நிறைய கவரிங் ஜுவல்லரிஸ், இந்த மாதிரி ஃபேஷனான ப்ரைடல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரீட்லேயே கூட போட்டு விற்பாங்க. ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு ஷாப் காட்டுறதுக்காக தான் இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே நிறைய சூப்பரான ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இந்த ஷாப் பாருங்கள், உள்ளே என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் எப்படி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அப்போ வேறு லெவலில் இல்லை. இதெல்லாம் நம்ம பாம்பேயில் போய் இருக்கும்போது 30,000 50,000 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சவுகார்பேட்டையில் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்குது. நிறைய கவரிங் ஜுவல்லரி எல்லாமே நம்ம சவுகார்பேட்டையில் நிறையவே இருக்கும். ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு தான் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா சவுகார்பேட்டை வந்து ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு நாம் கோல்டன் சாட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்து சாண்ட்விச்சஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து ஒரு வெஜ் சாண்ட்விச், அதாவது நார்மலான வெஜ் சாண்ட்விச் ஒன்று, அதுக்கப்புறமா முறுக்கு சீஸ் சாண்ட்விச் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பானிபூரி வந்து சாப்பிட்டோம். இது வந்து இந்த கடையில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ரொம்ப சூப்பராக வந்து ரொம்ப நீட்டாக சுத்தமான முறையில் நமக்கு வந்து இந்த சாண்ட்விச்சஸ் வந்து செஞ்சு தருவாங்க. அதே மாதிரிட்டு பானிபூரியும் ரொம்ப ரொம்ப நீட்டாக தான் செஞ்சு தருவாங்க. ஸோ இந்த சீஸ் முறுக்கில் பாருங்கள், பாட்டி சுட்ட குட்டி குட்டி முறுக்கில் வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாம் சாட் மசாலாலாம் போட்டுட்டு ஒரு பெரிய நமக்குன்னு தனியாக ஒரு சீஸ் எடுத்து ஃபுல் சீஸையும் நமக்கு ஸ்ப்ரே பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் முறுக்கும் மின்ட் சட்னியும் வச்சு நம்ம கொடுத்துட்டாங்க. பாருங்கள், முறுக்கு சாண்ட்விச் சூப்பராக இருக்குது. பாப்பாவும் அம்மாவும் நானும் 3 பேரும் எங்களுக்கு லஞ்சே இந்த பாரிஸில் இந்த சாட்லாம் சாப்பிட்டு வயிறே நம்பிச்சுங்க. என்னங்க பாரிஸ்க்கு வந்துட்டு பானிபூரி சாப்பிட்லன்னா எப்படி? பானிபூரி சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி சூப்பர் இன்னொன்று சரி சாண்ட்விச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஓரமாக உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து இஞ்சி டீ குடிக்க போகிறோம். ஏம்மா சூடு குட்டி டம்ளர் 10 ரூபா. ஏழு என்னடா சவுண்டு இது? 10 ரூபா டீ. ஏழு சரி டீ. அப்போ டீ வேணாம். டீ சத்தம் போட டீ வேணாம். அம்மா இந்த கதை உன் பங்கு உனக்கு பின்னாடி, என் பங்கு எனக்கு பின்னாடி. டீ அடக்க முடியல. நான் எங்கள் வீட்டுக்கு இந்த சவுண்ட் பில் வாங்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசைங்க. அதனால் இன்றைக்கி நம்ம பாரிஸ் வந்திருக்கோம். ஸோ அதனால் இந்த சவுண்ட் பில் வாங்கிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாங்கியாச்சு. நாங்கள் வந்து குட்டி குட்டி பிள்ளையார் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கோம். எங்கள் பாப்பா அந்த பில்லெல்லாம் போயிட்டு சும்மா இழுத்துட்டே இருக்கா. அது வெறும் த்ரெட்டில் மட்டும்தான் இருக்குது. அந்த கயிறு கட்டாயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம மேலே பில்லை போட்டுருவாங்க. திரும்பி பார்த்தா தாத்தா வச்சுருக்கிற வாட்டர் பாட்டில் மேலே எனக்கு ஒரு கண்ணாயிடுச்சு. தாத்தா நீங்களும் திரும்பவும் உங்களையும் நான் ஒரு ஸ்மைல் எடுத்துக்கிறேன்னு சொல்லி தாத்தாவோட சிரிப்பையும் நம்ம எடுத்துகிட்டு எந்த வாட்டர் பாட்டில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். அம்மாவும் செக் பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டர் பாட்டில் மேலே எனக்கு ரொம்ப நாளாக கண்ணுங்க. எது நல்லா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது க்ரீன், அது ப்ளூ அண்ட் பிங்க்கா இல்லை பிங்க் அண்ட் ப்ளூவான்னு கேட்கும்போது என்னோட அம்மா பிங்க் அண்ட் ப்ளூன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஒரு வாட்டர் பாட்டிலும் நம்ம வந்து செலக்ட் பண்ணியாச்சு. நான் செக் பண்ணிவிட்டு திரும்பி பார்த்தா நம்ம பாப்பா ஏதோ லப்பரை இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு இந்த கத்தியில் விளையாண்டுட்டு இருக்காங்க. இது வந்து ஆனியன் கட்டர். ஸோ இதெல்லாம் நமக்கு வேணாம்னு சொல்லி வாங்கி தாத்தா கிட்டாச்சு. பக்கத்து கடையில் ஒரு வாட்சும் வாங்கியாச்சு, மேக்னெட் வாட்ச்சு. ஸோ அதுவும் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.